Dear students, இன்னைக்கு நாம 10th standard 5th unit coordinate geometry பார்க்க போறோம். அதுல second exercise 5.2 இதுல என்ன மாதிரியான ஃபார்முலா சம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படினா ஆங்கிள் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்பாங்க. அடுத்து ஸ்லோப் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினா slope m = tan theta slope m = tan theta இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் போடுவோம். அடுத்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்கலாம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டா slope m = y2 - y1 divided by x2 - x1 slope m = y2 - y1 divided by x2 - x1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்லோப் கால்குலேட் பண்ணனும். சரி, அடுத்து எந்த மாடல்லாம் क्वेश्चन கேட்கலாம் அப்படினா the given points are parallel அதாவது லைன்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு லைன் parallel perpendicular அப்படினு கேட்பாங்க. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணனும் அப்படினா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்லோப் கால்குலேட் பண்ணனும். m1 ஸ்லோப் y2 - y1 divided by x2 - x1. இப்போ 4 பாயிண்ட்ஸ்க்கும் தனித்தனியே ஸ்லோப் கால்குலேட் பண்றோம். அந்த ஸ்லோப் m1 = m2 அதாவது ஸ்லோப் ஆர் ஈக்குவல் m1 = m2 அப்படினு வந்தா given lines are parallel. ஓகேவா? சப்போஸ் ஸ்லோப் m1 × m2 = -1 அப்படினு ப்ரூவ் ஆச்சுனா the lines are perpendicular. இந்த மெத்தட் தான். இவ்வளவுதான் இத ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் அடுத்த சம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 5.8. What is the slope of the line whose inclination is 30 degree? Next, what is the inclination is line whose slope is √3? ஓகே, ஃபர்ஸ்ட் சம்ல ஆங்கிள் கொடுத்திருக்காங்க 30 டிகிரி கொடுத்துட்டு ஸ்லோப் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் சம்ல ஸ்லோப் m = √3 ன்னு கொடுத்துட்டு ஆங்கிள் கேக்குறாங்க. சரி, வேர் θ = 30 டிகிரி ஸ்லோப் என்ன ஃபார்முலா நமக்கு m = tan θ அப்ளை பண்ணுங்க பாப்போம். ஸ்லோப் m = tan θ பதிலா 30 டிகிரின்னு அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ப tan 30 டிகிரி tan 30 = 1/√3 அப்படினு நம்ம 9th படிச்சிருப்போம். trigonometry table எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு tan 30 = 1/√3 அதாவது sin 0 0 cos 0 1 அப்படினு ஒரு trigonometry table படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா tan 30 டிகிரி என்ன 1/√3. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா slope is √3. ஓகேவா? m = √3 ன்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? நீங்க ஆங்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அதே ஃபார்முலா தான். slope m = tan θ m ஓட வேல்யூ கொடுத்துட்டோம் √3. அப்ப tan θ = √3. ஓகேவா? இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா tan ஓட எந்த வேல்யூக்கு √3 வரும். ஓகேவா? அகைன் trigonometry table தான். 60 டிகிரி tan 60 டிகிரி = √3. அப்ப θ = என்னது நமக்கு √3. ஆன்சர் வந்து ஓகேவா θ = 60 டிகிரி 60 டிகிரி தான் ஓகேவா √3 ஆன்சரா இருக்கும். அப்ப ரிவர்ஸ்ல θ = 60 டிகிரி அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நெக்ஸ்ட் சம் find the slope of the line joining given points. ஓகேவா? ஃபர்ஸ்ட் -6,1 and -3,2 அதாவது slope of the 2 பாயிண்ட்ஸ் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படினா நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் y2 - y1 divided by x2 - x1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்ல இந்த -6ங்கிறது x1 1ங்கிறது y1 இது x2 இது y2 அப்ளை பண்ணுங்க பாப்போம். y2 - y1 y2 2 - 1 divided by x2 - 3. ஓகேவா? x1 -6 இங்க மைனஸ் இருக்கு, இங்க எப்படி பிளஸ் வந்துச்சுனா -6 அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறிடுச்சு, இங்க பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்ப +6. ஓகே, therefore சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/3. ஓகேவா? இதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 14,10 and 14,-6. ஓகேவா? தேர்ட் சம் இங்க பார்க்கறோம். செகண்ட் சம் அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? என்ன கொடுக்கறாங்கன்னா the slope ஓகேவா அதே ஃபார்முலா தான் y2 - y1 divided by x2 - x1. இதுல y2ங்கிறது -6 ஓகேவா y1ங்கிறது 10. அப்ப -6 - 10 ஓகே 10. x2ங்கிறது 14 ஓகேவா x1ங்கிறதும் 14. அப்ப 14 - 14 சிம்பிளை பண்ணீங்கன்னா 16 - 0. ஓகேவா? இத கவனி கொஞ்சம் 16 - 0 மேல நம்பர் வந்து கீழ 0 இருந்தா நான் சொல்லிருப்பேன் anything by 0 னால என்னது நமக்கு இன்ஃபினிட்டிவ். anything by 0 னா என்ன இன்ஃபினிட்டிவ் ஆர் undefined.
வரையறுக்க முடியாது. மேலே எனி நம்பர் இருந்து கீழே 0 இருந்தாலும் என்னது அன்டிஃபைன்டு வரையறுக்க முடியாது. ஓகேவா? சப்போஸ் மேலே 0 இருக்குது சார், கீழே நம்பர் இருக்குது சார் அப்படின்னா என்னென்னா 0 by anything ஆல்ரெடி வினது 0. 0 by anythingனா என்ன 0. பட் எனிதிங் பை 0 மேலே நம்பர் இருந்து கீழே 0 வந்தால் என்னது இன்ஃபினிட்டி. ஓகே, செகண்ட் சம் பார்க்க போகிறீங்க. உள்ளது -1/3, 1/2 and 2/3, 3/7. 2/7, 3/7. ஓகேவா? இந்த சம் தான். அதே டிட்டோ தான் ஃபார்முலா y2 - y1 divided by x2 - x1. ஓகே, இதை அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 3/7 - 1/2 divided by 2/7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி 1/3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிகேஷன் 6 - 7. ஓகேவா? இது ரெண்டையும் டேரெக்டாக மல்டிபிகேஷன் 7 2s are 14 டிவைட் பை அகைன் 6 + 7. இது ரெண்டையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன 7 3s are 21. ஓகேவா? ஒரு ஃப்ராக்ஷனை அனதர் ஒன் ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை. அப்போ -1/14 இன்ட்டு 21/13 சிம்பிளி பண்ணிங்கன்னா -3/6. இதுதான் ஸ்லோப். ஓகேவா? சரி, அடுத்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the line R passes through the points -2, 2 and 5, 8. And the line S passes through the points -8, 7 and -2, 0. The line are perpendicular to the S. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஓகேவா? எப்படின்னா எஸ் அண்ட் ஆர். ஓகேவா? இந்த லைன்ஸ் ஆர் பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டுக்கும் ஸ்லோப் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதை M1 வச்சுக்கிறோங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. அடுத்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் M1 = M2 ப்ரூவ் ஆனால் அது பேரலல். ஸ்லோப் M1 × M2 = -1 ப்ரூவ் ஆனால் பர்பண்டிகுலர். வாங்க சம்முக்குள்ளே போயிடலாம். த ஸ்லோப் ஆஃப் த line R M1 இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் y2 - y1 divided by x2 - x1. இங்கே என்ன y2 8. ஓகேவா? y1 2 8 - 2 தென் x1 x2 5 ப்ளஸ் ஓகேவா மைனஸ் ஃபார்முலாவில் உள்ள ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆமாச்சு. அப்போ 6/7. அடுத்து ஸ்லோப் ஆஃப் M2 இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஓகேவா? அதே ஃபார்முலா தான் y2 - y1 divided by x2 - x1. சிம்பிளிஃபை வேணால் -7/6. இந்த 2 ஸ்லோப்பையும் கம்பேர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸ்லோப் M1 = M2 இருக்குது. இங்கே 6/7 இருக்குது, இங்கே -7/6 இருக்குது. அப்போ ஈக்குவலாக இல்லை. அப்போ இது பேரலல் கிடையாது. சப்போஸ் ஸ்லோப் M1 × M2 அடுத்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். ஸ்லோப் M1 6/7 இன்டு ஸ்லோப் M2 -7/6. ஓகேவா? இந்த 6க்கும் இந்த 6க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். எகைன் -1. அப்போ ஸ்லோப் M1 × M2 = -1 ப்ரூவ் ஆனால் தேர்ஃபோர் லைன் R இஸ் த பர்பண்டிகுலர் த லைன் S அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. இவ்வளோ தான் இந்த சம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து பேரலல் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் சம் பர்பண்டிகுலர்னு கேட்டாங்க, இந்த சம் பேரலல்னு கேட்குறாங்க. டிட்டோ அதே மாடல் தான். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? த லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் 3, -2 and 12, 4. The line Q passes through the points 6, -2 and 12, 2. B is the parallel to Q. B Q பேரலாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு தெரியுமே ஸ்லோப் M1 கால்குலேட் பண்ணுங்கள். y2 - y1 divided by x2 - x1. இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதில் எது y2 நமக்கு 4. ஓகேவா? இதில் y2 வந்து நமக்கு என்ன 4. y2 வந்து 4, y1 வந்து -2, x2 வந்து 12, x1 வந்து 3. அப்ளை பண்ணோம்னா 4 + 2 டிவைட் பை 12 - 3. சிம்பிளை பண்ணால் 6/9. எகைன் இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம்னா என்ன வரும் நமக்கு 2/3. சரி, அடுத்து ஸ்லோப் ஆஃப் Q M2 கால்குலேட் பண்ணுறோம். இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் y2 - y1 divided by x2 - x1. இது அப்ளை பண்ணோம்னா 2 + 2 டிவைட் பை 12 - 6. சிம்பிளை பண்ணால் 4/6. இதையும் எகைன் சிம்பிளிஃபை பண்ணலாம். அடித்தோம்னா 2/3. ஓகேவா? இப்போ 2 ஸ்லோப் M1 and M2 கம்பேர் பண்ணுங்கள் பார்ப்போம். M1 M2 ஈக்குவலாக இருக்குது. தெர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் த லைன் B = ஸ்லோப் ஆஃப் லைன் Q. M1 = M2 இருக்கிறதுனால த லைன் B இஸ் த பேரலல் டு Q அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் -2, 5, 6, -1 and 2, 2 ஆர் கொலினியர். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது கொலினியரானு கேட்குறாங்க. ஓகே, கொலினியர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா, ஒரே நேர்கோட்டில் இருக்கா. இந்த 3 பாயிண்ட்ஸும் 3 பாயிண்ட்ஸும் ஒரே
ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன மெத்தடுனா, ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கால்குலேட் பண்ணணும். எகைன் இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கால்குலேட் பண்ணணும். கண்டுபிடிச்சி ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சா கூட அதுவும் நமக்கு கொலினியர் தான். சரி, ஓகே, அது அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். த வெர்சஸ் ஓகேவா பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா -2,5 6,1 அண்ட் 2,2. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்துக்கிறோம். அதே y2 - y1 டிவைட் பை x2 - x1. மறக்கவே கூடாது. 2 பாயிண்ட்ஸுக்கு ஸ்லோப் கேட்டாங்களான்னு ஃபார்முலா என்ன, நமக்கு y2 - y1 டிவைட் பை x2 - x1 அப்ளை பண்ணோம்னா -6/8. அதை எகைன் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஓகேவா -3/4. இப்போ தென் ஸ்லோப் ஆஃப் பிசி 6,1 and -1 and 2,2. இதை எடுத்துக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஸ்லோப் என்ன 3/4. இந்த ஸ்லோப்பை கம்பேர் பண்ணோம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு வருது. தேர்ஃபோர் த given points A, B and C are the same line or same straight line. ஓகேவா? தேர்ஃபோர் ABC are collinear. ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு ப்ரூவைட்ஸ் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. அதுதான் கொலினியர். அடுத்து நெக்ஸ்ட் சம். ஓகேவா? த பாயிண்ட் A 1, -2, B 6, -1, C 5, 1 and D 2, 1 4 பாயிண்ட்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் AB and CD ஃபஸ்ட்டு, அனதர் ஒன் BC and AD. அடுத்து ப்ரூவ் பண்ணுங்கள் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கால்குலேட் பண்ணுறோம். அதே ஃபார்முலா தான் y2 - y1 டிவைட் பை x2 - x1 அப்ளை பண்ணிங்கன்னா 0. ஓகேவா? தென் ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதையும் அதே ஃபார்முட்டில் அப்ளை பண்ணோம்னா 0. ஓகேவா? எனிதிங் பை 0 0ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி கால்குலேட் பண்ணுறோம். பிசி கால்குலேட் பண்ணோம்னா பி அண்ட் சி இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்லோப் கால்குலேட் பண்ணுறோம். y2 - y1 பை x2 - x1 3/-1 therefore -3. தென் ஸ்லோப் ஆஃப் ஏடி ஓகேவா அது கால்குலேட் பண்ணால் 3ன்னு வருது. ஓகே, இப்போ இது ரெண்டே எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் சிடி, ஏபி இந்த இருக்குது 0, சிடி கால்குலேட் பண்ணிங்க அதுவும் 0. அப்போ என்ன சொல்லிடலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் சிடி ஆர் ஈக்குவல். ஓகேவா? தேர்ஃபோர் ஏபி அண்ட் சிடி பேரலல். ஸ்லோப் ஈக்குவல் m1 and m2 ஈக்குவல் டு ஈக்குவலாக இருந்தால் என்னென்னு சொல்லிடலாம், பேரலல். சரி, அடுத்து நெக்ஸ்ட் சம்முக்கு வரும். பிசி அண்ட் ஏடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது -3 இது +3. அப்போ ஈக்குவலாக இல்லை. இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் கம்பேர் பண்ணோம்னா ஈக்குவலாக இல்லை. அப்போ இவங்க பேரலல் கிடையாது. ஸோ அது ஏபி அண்ட் பிசி நாட் பேரலல். சின்ஸ் த ஸ்லோப் ஆர் நாட் ஈக்குவல். ஸ்லோப் ஈக்குவலாக இல்லாதனால அது நாட் பேரலல். அப்போ த டெடியூஸ் த குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏபிசி சிடிக்கு ட்ராபிசியம். என்ன அப்படின்னா, பேரலோகிராம்லாம் இருந்துச்சுன்னா ஓகேவா ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும், அதாவது பேரலாக இருக்கும். இவங்க பேரலாக இல்லைங்கிறதுனால அது என்னவாக இருக்குது, அந்த ஏபிசிடி ஒரு ட்ரபிசியம் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. அடுத்த சம். Consider the graph representing the growth population in growth. Find the slope of the line AB and hence the estimate population in year 2030. என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகையை வந்து ஓகேவா இயரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பாப்புலேஷனில் வந்து இயர் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பாப்புலேஷன் க்ரோத்தை ஒய் ஆக்சிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கேட்குறது என்ன, 2030 ஓகேவா பாப்புலேஷன் என்னவாக இருக்கும், எஸ்டிமேட் பாப்புலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, பாயிண்ட் கொடுத்துருக்க பாயிண்ட் ஏ 2005 பாப்புலேஷன் 96. ஓகேவா? 2005 96. ஓகேவா? தென் 2015 ஓகேவா 100. அப்போ 2030 இந்த லைனை பார்த்தா ஸ்ட்ரைட் லைனாக தான் போயிட்டுருக்கு. அப்போ இதுவும் இந்த அமைய போகிற பாயிண்ட்டு என்னவாக இருக்கும், ஏதோ ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனா என்ன, கொலினியர். அப்போ கொலினியராக இருந்தால் என்ன, ஸ்லோப் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இதை பயன்படுத்தி தான் இந்த சம்மை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா என்ன, y2 - y1 டிவைட் பை x2 - x1, வேர் y2 ஃபஸ்ட் வேல்யூ எப்போதுமே x1, செகண்ட் வேல்யூ y1. ஃபஸ்ட் வேல்யூ இங்கே x2, செகண்ட் வேல்யூ y2. அப்போ y2 என்ன 100 - 96 டிவைடட் பை x2. ஓகேவா? 2015 - 2005. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 4/10. எகைன் சிம்பிளிஃபை பண்ண 2/10. ரைட், த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் 2030 ஓகேவா கே க்ரோத்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 2030க்கு கேன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி ஓகேவா இது ஏ இங்கேருந்து ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்குது, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. காரணம் என்ன, ஸ்லோப் ஆஃப் ஏபி காரணம் என்ன, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுனால ஓகேவா ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏசியோடைய ஸ்லோப் கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி என்ன வரும், இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டோம், ஒய்யோட வேல்யூ தான் கேன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ கே -96 டிவைடட் பை 2030 - 2005. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த சைடு இருக்கிற ஸ்லோப்போட வேல்யூனா 2/5 இங்கேருந்து எடுத்துக்கிட்ட வேல்யூ. ஓகேவா? அதான் இந்த 2/5. ரைட்டு, இப்போ
k minus 96 இதுலேருந்து இது சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 25 ஓகேவா இந்த 25 இங்கே கொண்டு போய் சிம்பிளை பண்ணோம்னா 10 ஓகேவா இந்த மைனஸ் 96 ஈக்குவல் பண்ணால் ப்ளஸ் 96 ஓகேவா 96 ப்ளஸ் 100 ஈக்குவல் என்ன 106 அப்போ த எஸ்டிமேட் பாப்புலேஷன் ஆஃப் 2030ல் என்னவாக இருக்குதான் 106 crores வருது ஓகே அடுத்த சம் without using Pythagoras theorem ஓகேவா Pythagoras theorem இல்லாமல் so that the points ஓகேவா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னென்னா 1, -4 2, 3 4, -7 அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும் Pythagoras theorem இல்லாமல் ஸ்லோப் மெத்தடில் நம்ம இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ ஆல்ரெடி நமக்கு அதே மெத்தட் தான் ஸ்லோப் ஆஃப் ஏபி கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம் y2 - y1 / x2 - x1 தென் ஸ்லோப் ஆஃப் பிசி கால்குலேட் பண்ணுறேன் ஓகேவா அது என்ன y2 - y1 / x2 - x1 அது கால்குலேட் பண்ணோம்னா -2 ஆன்சர் வருது தென் ஸ்லோப் ஆஃப் ஏசி இதுலேருந்து இதுக்கு எடுக்கிறேன் ஓகேவா இதோடைய ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு போட்டிங்கன்னா -1 ஓகேவா இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஏசியும் மல்டிப்ளை பண்ணால் -1 அப்போ m1 × m2நால என்னது பர்பண்டிகுலர் தேர்ஃபோர் ஆங்கிள் ஏஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேவா ஆங்கிள் ஏஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேலையும் சேமாக இருக்கிறதுனால அதாவது என்னென்னா ஏபி அண்ட் ஏசி இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலாக இருக்க -1 வருது ஈக்குவலாக இல்லாமல் -1 வருது ஸோ என்ன பண்ண போகிறோம் -1 வந்தாலே பர்பண்டிகுலர் தேர்ஃபோர் ஆங்கிள் ஏஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி தேர்ஃபோர் 90 டிகிரியாகவே இருந்தால் அது என்னவாக தான் இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் prove that analytically that line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to third side and equal to the half of the length ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்லேருந்து வரையக்கூடிய ஒரு லைனானது ட்ரையாங்கிளுடைய தேர்டு சைடுக்கு பேரலாகவும் தேர்டு சைடில் ஆஃப் போர்ஷனாகவும் பார்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க புரியுது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் பிக்யூஆருங்கிறது ட்ரையாங்கிள் இந்த பிக்யூஆருக்கு எஸ்ஸுங்கிறது மிட் பாயிண்ட் அண்ட் டிங்கிறது மிட் பாயிண்ட் இந்த எஸ் அண்ட் டி மிட் பாயிண்ட்லேருந்து வரையக்கூடிய லைனானது தேர்ட் சைடு அதாவது அனதர் ஒன் சைடான கியூஆருக்கு பேரலாக இருக்குது ரைட்டு அது மாதிரி தான் இருக்குது அடுத்து என்ன பண்ணணுமா இதில் சரிபாதி தான் இது கியூஆருடைய லென்த்தில் சரிபாதி தான் எஸ்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம் பிக்யூக்கு மிட் பாயிண்ட் எஸ் அப்போ மிட் பாயிண்ட்டு கூட ஃபார்முலா என்னென்னா x1 + x2 / 2, y1 + y2 / 2 ஓகேவா இதான் எக்ஸ் இப்போ எஸ்ஸோட வேல்யூ தேவைன்னா என்ன இது x1 இது y1 இது x2 y2 அப்போ a + c / 2, b + t / 2 ஓகேவா இது எஸ்ஸோட பாயிண்ட்டு தென் டி வேணும் அப்படின்னா இது எடுத்துக்கிற வேண்டியது இது 2 பாயிண்டாக எடுத்துக்கிட்டு x1 + x2 / 2, y1 + y2 / 2 இங்கே x1ங்கிறது ஏ x2ங்கிறது சி இங்கே y1ங்கிறது பி y2ங்கிறது எஃப் அப்ளை பண்ணால் இது டியோட பாயிண்ட் ஓகே இப்போ ஸ்லோப் ஆஃப் த எஸ்டி இந்த ஸ்லோப் கால்குலேட் பண்ண சொல்கிறோம் ஓகேவா ஸ்லோப் ஆஃப் த இது என்ன ஃபார்முலா நமக்கு y2 - y1 / x2 - 1 இதை அப்படியே அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி அதாவது ஓகேவா இந்த மைனஸ் உள்ள இருக்க போனால் இது -b அப்போ -bக்கும் +bக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ f - d இந்த 2 காமன் எடுத்துப்போம் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ f - d மட்டும் பேலன்ஸ் ஆகும் இங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னா a + e -a ப்ளஸ் இந்த மைனஸையும் ப்ளஸையும் கேன்சல் ஆகிட்டு e + c அதுதான் f - d e - c இது ஸ்லோப் ஆஃப் த QR therefore ST parallel to QR ஓகேவா QR உடைய ஸ்லோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இது ஓகேவா இது ஸ்லோப் ஆஃப் எஸ்டி ஸ்லோப் ஆஃப் கியூஆருங்கிறது என்ன y2 - y1 f - d டிவைடட் பை x2 - x1 c - c இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்போ எஸ்டி கியூஆர் பேரலல் அப்போ எஸ்டிங்கிறது கியூஆருக்கு பேரலல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அடுத்து என்ன ஆஃப் த போர்ஷனுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1 ² ப்ளஸ் y2 - y1 ² அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் 2 காமனாக இருக்குது ஓகேவா இதை ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க போகிறோம் ஓகேவா 1/2 வெளியில் கொண்டு வந்துட்டோம் ரைட்டு இப்போ இந்த மைனஸ் ஏ உள்ள இருக்கு போகும் மைனஸால் கொண்டு போனால் இது -a இது -c அப்போ என்னவா நடந்துடும் மைனஸையும் ப்ளஸையும் கழிச்சு e - c ² இருக்கும் அதே அடுத்து ஓகேவா இங்கே மைனஸில் போனால் -bயும் +bயும் கேன்சல் ஆகி f - t ² ஆகும் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான் கியூஆருக்கு ஈக்குவலாக இருக்குது ஓகேவா இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது கியூஆருடைய டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ இந்த
டோட்டல் ரூட் ஆஃப் இ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கிறேன், கியூஆர்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ எஸ்டி = 1/2 கியூஆர். எஸ்டிங்கிறது கியூஆரில் பாதி அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 5.2ல் உள்ள இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் போடணும். ஓகே, மொத்தம் ஒரு இந்த எக்ஸசைஸில் 5, இந்த இதில் அடுத்து ஒரு 11. ஓகேவா, அடுத்து மொத்தம் 14 சம் இருக்குது. இந்த 14 சம் முடித்து ஹோம்ஒர்க் போட்டு இது பண்ணுங்கள். இதில் டவுட் எந்த சம் இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள், வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்ம ஸ்கூல் மெயிலுக்கு அனுப்பலாம். ஓகேவா, அடுத்த கிளாஸில் நம்ம ஸ்ட்ரைட் லைன் பார்க்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஓகேவா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், அல்லது நம்ம ஸ்கூல் மெயிலுக்கு மெயில் போட்டு விடுங்க. ஓகேவா, டவுட்ஸும் எல்லாமே நடத்தப்படும். தேங்க்யூ.